கலைஞருக்கு பிறகு என்ன ஆகும் கொள்கை என்று எண்ணியவர்கள் பலர் உண்டு என்பதை நான் அறிவேன். கலைஞர் பெரியாரோடு இருந்தார், அண்ணாவோடு இருந்தார். சமூகத்திலே நிலவுகின்ற இழிவுகளை அவர் அறிவார். அந்த இழிவுகளுக்கு அவரே ஆட்பட்டவர். அவரே ஆட்பட்ட காரணத்தினால் அந்த கொள்கையிலே அவர் துணிவாக இருந்தார். ஆனால் அவருடைய பிள்ளை இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அந்த கொள்கையை விட்டு விலகுவாரா, அல்லது அந்த கொள்கையை கொஞ்சம் தளர்த்தி கொள்வாரா, அல்லது அந்த கொள்கையிலே இருந்து கொஞ்சம் நீர்த்து போய் வெகுஜன அரசியல் எம்ஜிஆரை போல செய்வாரா, இலவச திட்டங்களால் மட்டுமே ஆட்சி நடத்துவாரா என்றெல்லாம் சந்தேக குரல்கள் எதிர் முகாமிலே அல்ல, நம்முடைய கருப்பு சட்டை முகாமிலேயே வந்ததை நான் அறிவேன். ஆனால் அந்த ஐயத்தை அச்சத்தை போக்குகிற விதமாக அல்ல, கலைஞரை விட அண்ணாவை விட பெரியாரை விட அவர்கள் காலத்திலே நான் சமூகத்திலே பயணிக்கிற வாய்ப்பை பெற்றிருக்காவிட்டாலும் அவர்கள் கொள்கையை காப்பாற்றுகின்ற முதல் ஆளாக தத்துவ தலைவனாக இருப்பேன் என்பதை இன்றைக்கு வரலாற்று பூர்வமாக நிரூபித்துக் கொண்டிருக்கிற ஒரு தலைவர் நம்முடைய முதலமைச்சர். சரி, அவருக்கு பிறகு யார் இருக்கிறார்கள் என்று எண்ணினோம். நான் பெருமையோடு சொல்லுகிறேன், இந்தியாவில் இருக்கின்ற எல்லா சமதர்ம மதச்சார்பற்ற சக்திகளும் பாபர் மசூதி இறந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டுவதை எதிர்த்தார்கள், எதிர்த்தோம். அதற்கு எத்தனையோ காரணங்கள். நானே கூட வழக்கறிஞராக இருந்திருக்கிறேன். என்னுடைய வழக்கறிஞர் பணியில் அல்லது இன்றைக்கும் ஆற்றிக்கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற பணியில் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை, உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை, பல தீர்ப்புகளை படித்திருக்கிறேன். ஆனால் இந்தியாவில் இப்படி ஒரு தீர்ப்பை நான் பார்த்ததில்லை. என்ன காரணம் என்றால், தீர்ப்புக்கு உள்ளே நான் போகவில்லை. ஒரு பெரிய தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியவருக்கு நாடாளுமன்றத்திலே உறுப்பினராக பதவி கொடுத்தார்கள். அவர்கள் ஏன் கொடுத்தார்கள், அது தீர்ப்புக்கா என்பதெல்லாம் நான் விட்டுவிடுகிறேன், இங்கே வரவில்லை. ஆனால் நண்பர்களே, ஒரு பெரிய அமர்வில் ராமர் கோயில் பிரச்சனைக்காக வழங்கப்பட்ட தீர்ப்பில் 3 நீதிபதிகளோ 4 நீதிகளோ ஒரு பெஞ்சிலே இருந்தால் எழுதியது யார்? அந்த எழுதியதை நாங்களும் ஒப்புக்கொண்டோம். ஒருவேளை 5 பேரில் 2 பேர் ஒப்புக்கொள்ளாவிட்டால் டிசன்ட் நோட் யார் என்பது ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்க வேண்டும், தீர்ப்பில் இருக்க வேண்டும். அதுதான் மரபு, அதுதான் சட்டம். ஆனால் ஒரு பெரிய தீர்ப்பை எழுதிவிட்டு இந்த தீர்ப்பை யார் எழுதினார்கள் என்று சொல்லாமலேயே ஒரு தீர்ப்பை வழங்கிய முதல் தீர்ப்பு இந்தியாவில் அந்த தீர்ப்பு தான். அந்த 5 பேரில் ஒருத்தர் கூட முன் வந்து கையெழுத்து போடல, பரவாயில்ல, அதை நான் தான் எழுதினேன், கையெழுத்து போட மறந்து விட்டோம் என்று சொல்லவில்லை. 5 பேர் சேர்ந்து ஒரு தீர்ப்பு எழுத முடியாது. 5 நீதிபதிகள் சேர்ந்திருந்தால் கேட்டுக்காங்க, இதை ஒத்துக்கிறீங்களா? இல்லைங்க, நான் ஒத்துக்கிற தனியாக தீர்ப்பு தர்றேன். நாங்கள் 3 பேர் ஒத்துக்கிறோம், சரி நீங்கள் எழுது தனியாக, அப்படி தான் வரும். பல தீர்ப்புகள் அப்படி தான் வந்திருக்கு. பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் cannot be amended. அரசியல் சட்டத்தில் எத்தனையோ திருத்தங்களை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். அரசியல் சட்டத்திலேயே இடம் இருக்கிறது. ஆனால் அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை பண்புகளை, மதச்சார்பற்ற நாடு இது, ஒரு சமதர்ம நாடு, ஒரு இறையாண்மை உள்ள நாடு, சோசியலிஸ்ட் செக்குலர் ரிபப்ளிக் கண்ட்ரி என்று இருக்கிறது, அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட் இருக்கிறது. இவற்றையெல்லாம் மாற்றக்கூடாது என்று சொல்லப்பட்ட வழக்கிலேயே ஒரே மாதிரியான தீர்ப்பு வரவில்லை. மெஜாரிட்டி தீர்ப்பு வரல, மெஜாரிட்டி தீர்ப்பு தான். அதுக்கு டிசன்ட் நோட் இருந்துச்சு. பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாமா, மண்டல் கமிஷன், அதிலே கூட டிசன்ட் நோட் இருந்துச்சு. ஆனால் யார் டிசன்ட் நோட் கொடுத்தா, யார் ஒத்துக்கிட்டா, எத்தனை பேர் ஒத்துக்கிட்டாங்கிற விவரம் ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கணும். ஆனால் யாருமே ஒரு தீர்ப்புக்கு நான் பெற்ற பிள்ளை என்று சொல்லாமல் அனாதையாக அனைவரும் கையெழுத்திட்டு முதலாக இந்தியாவில் வந்த தீர்ப்பு பாபர் மசூதியை இடித்துவிட்டு ராமர் கோயிலை கட்டிய தீர்ப்பு. யாரும் கேட்கல. நான் இன்னும் ஒருபடி மேலே சொல்லுகிறேன். இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் வரை இந்தியாவில் இருக்கின்ற எல்லா செக்யூலர் ஃபோர்ஸஸும், மதச்சார்பற்ற தலைவர்களும் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எப்படி பகைப்பது, என்ன சொல்லுவது என்று சொன்ன நேரத்தில் எது எப்படியாக இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் இஸ் ஃபைனல், we have to accept it. உச்சநீதிமன்றம் தான் கடைசி, அதை நாங்கள் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் என்று சொன்னார்கள். உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி கிருஷ்ண ஐயர் சொல்லுவார், we are final,
does not mean we are infallible. நாங்கள் கொடுக்கின்ற தீர்ப்பு இறுதியானது, ஆனால் எல்லா நேரங்களிலும் நியாயமாக இருக்கும், சரியாக இருக்கும் என்று சொல்ல முடியாது என்று ஒப்புக்கொண்டவர் வி ஆர் கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணய்யர். ஆனால் எனக்கு தெரிந்து சொல்லுகிறேன், ஒரு 45 வயதில் 47 வயதில் அரசியலுக்கு புதிதாக ஒரு தலைவனிடத்தில், ஒரு கட்சியிலே பணியாற்றுகின்ற ஒருவரிடத்தில், மசூதி இருந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டியிருக்கிறார்களே, அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்று கேட்டால், உச்ச நீதிமன்றமே சொன்னாலும் அந்த தீர்ப்பு தவறுதான் என்று சொன்ன ஒரே குரல் உதயநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான இளம் தலைவரின் குரல்.